ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஐ கம் பேக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம நிறையா பேருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஒரு புரியாத புதிராக தாங்க இருக்குது. ஃபஸ்ட், ஏஐனா என்ன? ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு மிஷின், அது கம்ப்யூட்டராக இருக்கலாம், இல்லை ரோபோட்டாக இருக்கலாம், இல்லை அது உங்கள் மொபைலாக கூட இருக்கலாங்க. அப்படி அந்த மிஷின் அதுக்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு டெசிஷன் எடுக்க முடிஞ்சால் அதுதாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். இது இப்போ ஆரம்பித்த டாபிக் இல்லைங்க. லேட் 1950ஸ்லேயே ஆலன் டர்னிங்கிறவர் அவரோட ரிசர்ச் ப்ராஜெக்டான கம்ப்யூட்டிங் மிஷினரி அண்ட் இன்டெலிஜென்ஸில் இதை பற்றி பேசியிருக்காரு. எப்படிங்க ஒரு ரோபோட் மனுஷன் மாதிரி யோசிக்க முடியும்? எப்படிங்க ஒரு ரோபோட்னால் மனுஷன் மாதிரியே எமோஷன்ஸையும் காமிக்க முடியும்? இப்படி சில கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம். இதுக்கான பதிலை பார்க்குறதுக்கு முன்னாடி, டேட்டா, அதாவது தகவல், இந்த உலகம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ போகிற இடமெல்லாம் இந்த டேட்டாவை விட்டுட்டு தாங்க வரும். இதுக்கு இங்கிலீஷில் டேட்டா எக்ஸாஸ்ட்னு சொல்லுவாங்க. அது எப்படி நமக்கு தெரியாமலே நம்ம டேட்டா போகும்னு உங்களுக்கு தோணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணுறோம். சடனாக ஒரு பிராண்டோட மார்க்கெட்டிங் மெசேஜ் உங்கள் மொபைலுக்கு வரும். அது எப்படின்னு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, சர்ச் ஹிஸ்ட்ரி, இந்த டேட்டாலாம் தான் உங்களுக்கு வர இந்த மெசேஜை தீர்மானிக்குது. டேட்டாவை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்லட்டா? ஒரு 500 பேஜ் புக்கை ஸ்டோர் பண்ண 1 to 5 MB மெமரி வேணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது லேட் 1950ஸ்ல IBM கம்பெனி க்ரியேட் பண்ண ஒரு ஹார்ட் டிஸ்க். இதோட ஸ்டோரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 5 MB தாங்க. இப்போ உங்களால் இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நம்ம டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு. ஓகே, பேக் டு டேட்டா. அமேசான் ஃபாரஸ்ட்டில் கிட்டத்தட்ட 750 பில்லியன் ட்ரீஸ் இருக்குங்க. ஹைப்பாத்தட்டிக்கலி அந்த ட்ரீஸை எல்லாம் வெட்டி அதில் பேப்பர் செஞ்சு 2 பக்கமும் எழுதின டேட்டாவை ஸ்டோர் பண்ணால் கூட 1 to 2 பெட்டாபைட்ஸ் தாங்க தேவைப்படும். உங்கள் கம்பேரிசனுக்கு 1 எக்ஸாபைட்டுங்கிறது 1000 பெட்டாபைட். ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டுக்கே ஜஸ்ட் 1 to 2 பெட்டாபைட்ஸ் தாங்க தேவைப்படுது. ஆனால் 2020 நம்ம ஹியூமன்ஸ் கிட்டத்தட்ட 40,000 எக்ஸாபைட் க்ரியேட் பண்ணிவிடுவாங்கன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 4 கோடி பெட்டாபைட். சரி, இவ்வளோ டேட்டா இருக்கே, அதை வச்சு என்ன தாங்க பண்ணுறது? இப்போது இந்த டேட்டா எல்லாத்தையும் ஒரு மிஷினுக்கு சொல்லி கொடுத்து, அதை சொல்லி கொடுத்த டேட்டாவை வச்சு அந்த மிஷின் தனக்கு ஒரு இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்குச்சுன்னா அதுதாங்க மிஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒன்றும் தெரியாத எல்கேஜி குழந்தைக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்குற மாதிரி தாங்க. இப்போது நாம் முன்னாடி பேசின கொஷினுக்கு போவோம். எப்படி ஒரு மிஷினால் ஹியூமன்ஸ் மாதிரியே பிஹேவ் பண்ண முடியும்? நம்ம கிட்ட இருக்க டேட்டாவை அந்த மிஷினுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம்னா அந்த மிஷின்ஸ் ஹியூமன்ஸ் மாதிரியே தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கும். இதுதாங்க அந்த கொஷினுக்கான ஆன்சர். இந்த மாதிரியான சிமிலர் சாம்பிள் தான் சோனி கிரியேட் பண்ணின ஐபோடாக் அண்டு முதல் குடியுரிமையை வாங்கின சோஃபியா எல்லாமே. ஏஐனால் நம்ம எவ்வளோ உயரத்தை அடைஞ்சிருக்கோம்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியமாக தாங்க இருக்கும். 2015 ஏஐ கெப்பாசிட்டி ஜஸ்ட் ஒரு மவுஸோட பிரெயின் கெப்பாசிட்டி அளவுக்கு தான் ரீச் ஆகிருக்காம். அதுவே 2043 ஒரு அடல்ட் ஹியூமன் பிரெயின் கெப்பாசிட்டி அளவுக்கு அதை ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்களேன், இன் ஃப்யூச்சர் நீங்கள் உங்கள் ஹோமில் கூட ஒரு ரோபோவை வேலைக்கு வச்சுருக்கலாம் அண்ட் அது கூட ஃப்ரெண்டாகவும் பழகிட்டு இருக்கலாம். ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங், யூரோப்பியன் ரோபோட்டிக் சென்டர் ஹெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2050 ஹியூமன் ரோபோட் மேரேஜ் லீகல் ஆனாலும் ஆச்சரியப்படலையாமாங்க. இப்போது ஹியூமன்ஸ்க்கு இருக்க பயமே இந்த ரோபோட்ஸ்லாம் ஃப்யூச்சரில் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருமோன்னு தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மிஷினோட இன்டெலிஜென்ஸ் அதுக்கு நாம் என்ன சொல்லி கொடுக்குறோம்னு தாங்க இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, சிட்டிக்கு க்ரீன் சிப்பா இல்லை ரெட் சிப்பா? இதை புரியறதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ட்விட்டர் ஆட்டோ ரிப்ளை ரோபோட்டோட சில ட்வீட்ஸை பாருங்கள். இது அந்த ரோபோட்டோட தப்பில்லை. நம்ம ஹியூமன்ஸ் அப்படி ட்வீட் போட்டு இருக்கோம் அண்ட் அதை அது ரெஃபரன்ஸாக எடுத்து ட்வீட் போட்டு இருக்குது. இதே மாதிரி நடந்த கதை தாங்க அந்த ஃபேஸ்புக் பாப் அண்ட் அலை ஸ்டோரியும். இவ்வளோ பார்த்துட்டோம். அப்போ ஏஐ ஒரு ஆபத்தான விஷயமானு கேட்டால் அதில் ஓரளவுக்கு தாங்க உண்மை இருக்குது. ஏஐனால் ஹியூமன்ஸ்க்கு நிறைய சாதகம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பேபியோட கேரக்டரை ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினோட இன்டெலிஜென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் அது நமக்கு சாதகமாக இல்லை பாதகமானு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலைன்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களோட கமெண்ட் வேலிடாக இருக்கும் பட்சத்தில்
கண்டிப்பாக அதை நாங்கள் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் அட் லாஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.